அது ரொம்பவே அமைதியான கிராமம். அந்த கிராமத்தில் நிறைய மனுஷங்களும் பறவைகளும் வாழ்ந்து வந்தாங்க. அங்கிருந்த ஒரு பெரிய ஆலமரத்துடைய கிளையில ஒரு வெள்ளைப்புறா வசித்து வந்தது. அது ரொம்பவே சாதுவானது. அந்த புறாவுக்கு அங்கே இருக்க எல்லா குழந்தைகளும் உணவு கொடுத்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அந்த புறா வசித்து வந்த கிராமத்துக்கு அருகாமையில் ரொம்பவே பெரிய கொடூரமான ஆலமரம் ஒன்று வாழ்ந்து வந்தது. அந்த ஆலமரம் அங்கே போயிட்டு வர எல்லா பறவைகளையும் துன்புறுத்தி அது ரொம்பவே மகிழ்ச்சி அடையும். அதுதான் அதனுடைய தினந்தோறும் பொழுதுபோக்காக இருந்தது. அது ஒரு மாலை பொழுது. அந்த புறா இயற்கையை ரசிச்சுட்டு மரத்துகளில் அமர்ந்திருந்தது. அப்போது அந்த புறாவுக்கு ஒரு யோசனை வந்தது. என்னுடைய தோழி மின்மினியை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. அவளுக்காக ஆசையாக ஒரு கடிதம் எழுதி அவளை சந்திச்சா ரொம்பவே நல்லா இருக்கும். இப்படி பேசிக்கிட்ட புறா ஒரு பேப்பரு பெண்ணையும் எடுத்து அவளுடைய தோழிக்கு கடிதத்தை எழுத ஆரம்பித்தது. மடமடன்னு அந்த புறா கடிதத்தை எழுதி அந்த கடிதத்தை கொண்டு செல்ல தயாரானது. மின்மினிக்கு ரொம்பவே அழகான கடிதத்தை எழுதிட்ட. இந்த மாலை பொழுதில் கிளம்புனாதான் அவளுடைய வீட்டுக்கு இரவு நேரத்தில் பொழுதோடு போய் சேர முடியும். இப்படி பேசிக்கிட்ட அந்த புறா அந்த கடிதத்தை அவளுடைய வாயால் கவ்விக்கிட்டு வானத்தில் பறக்க ஆரம்பிச்சது. மெதுவாக அந்த புறாவும் பறந்து வந்துட்டே இருந்தது. அப்போ திடீர்னு அந்த வானத்தில் ஒரு நிறமாற்றம் தோன்றியது. அதனால் அதனுடைய வாயில் வச்சிருந்த லெட்டரை கீழே போட்டது. ஐயோ, என்னுடைய லெட்டர்! அந்த கடிதம் அங்கே தூங்கிட்டு இருந்த ஆலமரத்துடைய முகத்து மேலே போய் விழுந்தது. வர வர இந்த காட்டில் இருக்க விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் பயம்ன்றது விட்டு போயிடுச்சு. இவங்கள பயத்தோடு வச்சிருந்தாதான் எனக்கு மரியாதை இருக்கும். என் முகத்து மேலே இந்த கடிதத்தை போட்டது யாரு? இப்படி கோபமான குரலோட அந்த பேய் மரம் கத்திக்கிட்டே இருந்தது. அந்த பேய் அந்த லெட்டரை படிக்க எவ்வளோ முயற்சி பண்ணது. பல நூற்றாண்டுகளாக அது பேயாக வாழ்ந்து வந்ததுனால படிக்கிறதையே மறந்து போச்சு. அதுக்கு எழுத்துக்கள் சரியாக புரியல. எவ்வளவோ முறை எழுத்துக்களை கோர்த்து படிக்க அந்த பேய் மரம் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தது. ஆனால் அதனால் முடியலை. அதனால் ரொம்பவே கோவம் அடைஞ்ச அந்த பேய் அந்த காகிதத்தை கிழிச்சு கீழே போட்டது. இந்த ஓலையை எழுதினது யாரு? அவங்களுக்கு எழுத படிக்க கூட சுத்தமாக தெரியலை. நான் மனுஷனாக வாழ்ந்தப்போ எவ்வளவு அழகான கோலி குண்டு கையெழுத்தால எழுதுவன் தெரியுமா? இப்படி அந்த பேய் அதனுடைய தற்பெருமையை பற்றி பேசி கத்திட்டு இருந்தது. வானத்தில் பறந்துட்டு இருந்த புறாவை மந்திர விட்டைகளால் அந்த ஆலமரம் கீழே தள்ளியது. அந்த புறாவும் கீழே வந்து விழுந்தது. புறா பயத்தில் அந்த மரங்கிட்ட, ஐயோ பேய்யா, தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க. நான் யாருக்கோ எந்த கெடுதலும் செஞ்சதில்லை அப்படின்னு அந்த புறா மரங்கிட்ட கெஞ்சியது. நீ தீங்கு செய்யாமல் இருந்தா எனக்கு என்ன? நீ என் எல்லைக்குள்ளே வந்ததே ரொம்ப பெரிய குற்றம். அதனால் உன்னை சும்மா விட முடியாது. இப்படி மரம் பேசிகிட்டு இருக்க புறா அது மனசுக்குள்ளே ஒரு திட்டத்தை தீட்டி அந்த மரத்துக்கிட்ட பேச ஆரம்பித்தது. ஐயா ஆவி அவர்களே, எனக்கு படிக்க தெரியாது. இந்த செய்தியில் என்ன எழுதிக்கிறதுன்னு நீங்கள் எனக்கு சொன்னால் நான் உங்களுக்கு மிகவும் கடமைப்பட்டிருப்பேன். இப்படி அந்த புறா கனிவான குரலோடு அந்த பேய் மரங்கிட்ட கேட்டது. அந்த ஆவிக்கு அந்த புறா உதவி கேட்டது கொஞ்சம் ஆச்சரியமாகவே இருந்தது. ஒரு புறாவுக்கு படிக்க தெரியாமல் ஆவிக்கிட்ட உதவி கேட்குதா? அந்த பேய் மரம் அந்த புறா கிட்ட இதுதான் அதனுடைய அதிகாரத்தை காட்டுறதுக்கான நல்ல சந்தர்ப்பம்னு மனசுக்குள்ளே நினச்சி அந்த புறா கிட்ட பேசுனது. சரி, ஏதோ போனா போது, சின்ன பறவையாச்சேன்னு பெரிய மனசு பண்ணி உனக்கு நான் படித்து காட்டுறேன். அதற்கு பதிலாக நீ காலமுள்ளா எனக்கு அடிமையாக இருக்க வேணும் அப்படின்னு அந்த பேய் மரம் புறாவை பார்த்து கத்தியது. புறா மனசுக்குள்ளேயே யோசிச்சது. தான் தோழிக்கு செய்தி போகாவிட்டாலும் பரவாயில்ல, உயிர் முக்கியம்னு நினச்சது. சரிங்க ஆவி ஐயா, நீங்கள் சொன்னது போலவே நான் நிச்சயமாக செய்கிறேன் அப்படின்னு அந்த புறா அப்பாவி முகத்தை வச்சுக்கிட்டு அந்த ஆவிக்கிட்ட சொன்னது. புறா சொன்னதை கேட்ட ஆவி மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு இப்படி பேசினது. எப்படியாச்சு இந்த புறாவை எனக்கு அடிமையாக ஆக்கிடணும். அப்போ தான் எனக்காக அந்த புறா நிறைய வேலைகளை செய்யும். என்னை சுத்தப்படுத்தும், என்னுடைய இலைகளை எல்லாம் வெட்டி விடும், வெயில் காலத்தில் எனக்கு தண்ணீரும் கொண்டு வந்து ஊற்றும். இப்படி பேசிக்கிட்ட அந்த ஆவி மரம் புறாவை நோக்கி இப்படி சொன்னது. சரி புறாவே, நீ சொன்ன விஷயத்த நான் ஏற்றுக்கிறேன். உனக்கு இப்போது இந்த கடிதத்தை நான் படித்து காட்டுறேன். நான் ஒரு முறை தான் படிப்பேன். நீ அதை எப்படியாவது உன் மனசுக்குள்ளே ஏற்றிக்கோ. நான் திரும்ப படிக்க மாட்டேன். சரிங்க ஆவி ஐயா, உங்களுடைய நேரத்தை நான் அவமதிக்க மாட்டேன். நீங்கள் ஒரே ஒரு முறை மட்டும் என்கிட்ட படித்து காட்டுங்க. நான் அதை எப்படியாவது என் மனசுக்குள்ளே ஏற்றிக்கிறேன்
அப்படின்னு புறா சொன்ன உடனே அந்த ஆலமரம் கீழே கடந்த ஓலை எடுத்து படிக்க ஆரம்பிச்சது. என் அன்புள்ள தோழிக்கு. இப்படி பேய்மரம் எழுத்து கூட்டி கூட்டி படிக்க அடுத்த நாள் காலையில் சூரியனே விடிஞ்சு வந்துடுச்சு. ஒரு நாள் இரவு முழுவதும் ஆகியும் அந்த பேயால் அந்த கடிதத்தை படிக்க முடியல. சூரிய ஒளி கையில் பட்டு பேயோடைய சக்திகள் எல்லாம் ஒடுங்க ஆரம்பிச்சது. ஆவியையா, எதற்காக ஓ ஆணு கத்திக்கிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? அப்படின்னு புறா அங்கிருந்த பேய் மரத்தை பார்த்து கேட்டது. இந்த சூரிய ஒளி என்னுடைய சக்தியெல்லாம் பலவீனப்படுத்துது. அப்போதான் புறாவுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. இந்த ஆவி இரவெல்லாம் படிக்க முயற்சி பண்ணதுனால நேரம் போனதே தெரியலை. காலையில் விடிஞ்சு சூரியனும் வந்துடுச்சு. இதுதான் தப்பிக்க சரியான நேரம்னு யோசிச்சுக்கிட்ட புறா அங்கேருந்து பறந்து அவளுடைய தோழி மின்மினி வீட்டுக்கு போனான். வர வழியில் நடந்த எல்லா விஷயத்தையும் புறா ஒன்று விடாமல் அவளுடைய தோழி மின்மினி கிட்ட சொன்னான். அடுத்த நாள் புறா அந்த கிராமத்தில் இருந்த மற்ற பறவைகளை எல்லாம் அழைச்சிக்கிட்டு அந்த மரத்துக்கிட்ட வந்தது. புறா மற்ற பறவைகள் எல்லாம் சேர்ந்து அந்த மரத்துக்கீழே இரவு நேரத்தில் எப்பவுமே அணையாத தீபத்தை ஏற்றுனாங்க. அந்த தீபம் எரிஞ்சுக்கிட்டு இருக்க வரைக்கும் அந்த மரத்தால் மற்ற பறவைகளையும் விலங்குகளையும் துன்புறுத்த முடியாது. அன்னையிலிருந்து அந்த மரம் அது பண்ண தவற உணர்ந்துச்சு. தோற்றத்தை வச்சு யாரையும் எடை போடக்கூடாதுன்னு, சிறிய உயிர்களுக்கும் பெரிய புக்தி இருக்கணும்.